வணக்கம். செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 18 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இவ்வறிக்கையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் வானிலையும் அணைகள் நீர்மட்டம் எதிர்பார்ப்பும் நீண்டகால வானிலை அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். பொதுவாக அணைகள் நீர் இருப்பு, அதாவது அந்த வானிலையோட கணிப்பின் காரணமாக இவ்வளவு மழை பெய்திருக்கும், இவ்வளவு அணைகள்ல நீர்வரத்து கிடைத்திருக்கும், இவ்வளவு நீர் இருப்பு இருக்கும் என்கின்ற கற்பனையின் அடிப்படையிலேயே தான் இந்த வானிலை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். இன்னும் அணைகள் நீர் இருப்பை நான் இன்னும் பார்க்கவில்லை. இருந்தாலும் இவ்வளவு நீர் கிடைத்திருக்கும், கடந்த மழையில் இன்னும் இவ்வளவு கிடைக்கும், இதனால மேட்டூருக்கு இவ்வளவு வரும், இதனால பவானி சாகருக்கு இவ்வளவு வரும், இதனால பரம்பிக்குளத்துக்கு இவ்வளவு கிடைக்கும், பிற அணைகளுக்கு இவ்வளவு கிடைக்கும் என்பதை கணிப்பில் அறிவிக்கிறேன். ஏற்கனவே கர்நாடகாவில் நிறைய, அதாவது நல்ல மழை பொழிவு பொழிந்து கபினி அணை நிரம்பும், முதலிலே நிரம்பும் என்று நாம் அறிவித்திருந்தோம். கபினி அணை முதலிலே நிரம்பிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக என்ன அறிவிக்கை கொடுத்திருந்தோம்னா 30,000-35,000 கன அடி முதல் 50,000 கன அடி வரைக்கும் கூட கபினிலிருந்து திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 15-16 தேதி பெய்த மழை கபினி அணைக்கு தாமதமாக வந்தடையும். அதன் மூலமாக வரக்கூடிய 17 தேதி வாக்கில் 35,000 50,000 வரைக்கும் திறக்கப்படலாம் என்று அறிவித்திருந்த நிலையில் கபினி அணையிலிருந்து 50,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது 2-3 நாட்களுக்கு வரும். இதை விட சற்று கூடி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அணையின் பாதுகாப்பு கருதி சற்று கூடுதலாக கூட குறைக்கலாம், அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஆகவே 50,000 கன அடி கர்நாடகாவிலிருந்து மேட்டூருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இது 4 TMC தண்ணீர் ஆகும். 4-5 TMC கூட, இன்னும் 5 TMC ஆக கூட உயரலாம். இந்த நிலையில் தொடர்ந்து கர்நாடகாவின் கேரளாவின் வயநாடு பகுதிகளிலையும் கர்நாடகாவின் குடகு மற்றும் ஏரங்கி ஏமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பெய்த மழை பொழிவு இல்லாவிட்டாலும் அதில் பாதியாக குறைந்து மழை பொழிவு தொடர்கிறது. அடுத்த நிகழ்வும் உருவாகி தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிகழ்வால் இந்த பாதி அளவு மழை, அதாவது 50,000 கன அடி திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் 2 நாட்களுக்கு அதே அளவு வந்து 60,000 கூட மாறி பிறகு 50,000 குறைந்து பிறகு 35,000 குறைந்து நீர்வரத்து வரும். ஆக 35,000 என்பது 3 TMC தண்ணீர் தொடர்ந்து கபினியிலிருந்து அல்லது கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூருக்கு கிடைக்கும். ஆக இப்பொழுது மேட்டூரோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இன்றைக்கு பார்க்கல, இருந்தாலும் அது ஒரு 15 TMC ஆக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். 15 TMC, 93க்கு 15 TMC, அது ஒரு 15லிருந்து 16 TMC, 17 TMC கிட்ட நெருக்கமாக வந்திருக்கலாம். ஏன்னா நேற்றைக்கு ஒரு 20,000 கன அடி 2 TMC வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஒரு 18 TMC ஆக உயர்ந்திருக்கும். பாருங்க, நல்லா பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2-3 நாள் முன்பு 12 TMC தான் இருந்துச்சு. இன்றைக்கு 18 TMC ஆக உயர்ந்திருக்கும். ஆகவே இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய 18 TMC என்பது கர்நாடகாவிலிருந்து ஒரு 4.5 TMC தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், நேற்றுக்கிலிருந்து ஒரு 2.5 TMC 3 TMC தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் வரக்கூடிய 2-3 நாட்களிலேயே 25 TMC தாண்டிவிடும். 25 TMC பாருங்க, 12 இருந்துச்சு 25 ஆயிட்டு, 3 நாளில் இருப்பு டபுள் ஆகிருக்கு. ஆக 25 TMC என்ற அளவை வரக்கூடிய 21 தேதிக்குள் கிடைக்கும், 22 தேதிக்குள்ளர கிடைக்கும், 21 தேதிக்குள்ளர நிச்சயமாக 25 TMC தாண்டும். ஆக இதே அளவு தண்ணீர் வராவிட்டாலும் 2.5 TMC தண்ணீர், 2 TMC தண்ணி ஏற்கனவே நேற்று வந்தது போல வந்து கொண்டிருக்கும். அதாவது 22,000 23,000 கன அடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே 22 தேதிக்குள்ள ஒரு 25 TMC மாறி அதற்கு பிறகு ஒரு 8 நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு, ஒரு 10 நாட்களுக்கு தினசரி 2 TMC வரும். 2 TMC வந்தா 10 நாளைக்கு அப்போ 20 TMC கிடைக்கும். ஆக 25 ஒரு 20 சேர்த்தா 45. ஆகஸ்ட் 3 அன்றைக்கு
மேட்டூர் திறப்பதற்கு தேவையான நீர் இருப்பு 50 டிஎம்சியை பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 3 அன்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேயா, அது சர்வசாதாரணமாகவே ஆகஸ்ட் 3 அன்னைக்கு 50 டிஎம்சி எட்டிடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8க்குள்ள கேஆர்எஸும் நிரம்பும், அதே போல ஹேமாவதியும் நிரம்பும். ஆக 2 அணைகள் இருந்தும் மேலும் தலா 2 டிஎம்சி தண்ணீர் வந்து 4 டிஎம்சி முதல் 5 டிஎம்சி வரை ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்று, ஆக 5 டிஎம்சி வந்துன்னா என்ன ஆகும், கிடுகிடுவென்று 50 என்பது 55 ஆகும், 60 ஆகும், 65 ஆகும். ஆகவே கிட்டத்தட்ட 50 டிஎம்சி என்பது ஒரு 10 நாளில 100 அடியை, அதிலிருந்து ஒரு 10 நாளில 100 அடியை எட்டும் அளவிற்கு நீர்வரத்தை பெறும். ஆக கண்டிப்பாக ஒரு 100 அடியை தாண்டும் அளவிற்கு நீர்வரத்தை ஆகஸ்ட் 15க்கு மேல் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார மேட்டூர் 100 அடியை தொடும். இதனால் ஒரு திருப்தியான ஒரு நீர் இருப்பு நம் கைவசம் இருக்கும் என்பதனால சாகுபடியை சிறப்பாக செய்யலாம். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை பின்மழை அணைகள் முழு கொள்ளளவை எட்டாவிட்டாலும் சீராக மெல்ல ஏறும். ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக கணிசமான ஒரு மட்டத்தை எட்டும் என்று அறிவிக்கப்பட்டது, அடைய இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக பவானி சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு 17-20 கனடிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இது இன்னும் கூடுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா நேற்றைக்கு பகல்ல பெய்த மழையால் ஓரிரு நீலகிரி அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது 25,000 கனடியாக பவானி சாகருக்கு நீர்வரத்தை அதிகரிக்கும். அது ஒரு 2 டிஎம்சியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பவானி சாகரோட நீர் மட்டம் அதாவது நீர் இருப்பு 32.8 டிஎம்சிக்கு 13.5 டிஎம்சி நேற்றைக்கு இருந்துச்சு. வந்து கொண்டிருக்கிற இந்த 2 டிஎம்சியும் அது 15 டிஎம்சியா மாறிடும். ஆகையின் காரணமாக அணை பாதியை எட்டியது, இருப்பில் பாதி, மட்டத்தில் பாதி இல்லை, அணை கொள்ளளவில் பாதியை எட்டி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தினசரி 1 டிஎம்சி ஆகுது, அதாவது ஒரு 10,000 கனடி ஆகுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பவானி சாகருக்கு. இந்த 1 டிஎம்சி என்பது தொடர்ந்து வரத்தின் காரணமாக 15 நாளில் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான மட்டத்தை எட்டி நிச்சயமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பவானி சாகர் நிரம்புவதற்கு சாதக சூழல் கண்டிப்பாக தெரிகிறது. கிட்டத்தட்ட கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பவானி சாகர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 10க்குள்ளேயாவது பவானி சாகர் நிரம்பிவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பரம்பிக்குளம், ஆடியாறு, அமராவதி, பிற அணைகள். அதாவது அமராவதி அணையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நிரம்பிடும். அதாவது நல்ல ஒரு மழை ஒரு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து விட்டால் 2 நாள் 1 நாளில் நிறையும். அப்படி இல்லை என்றால் கூட இந்த சீரான ஒரு நீர்வரத்து என்பது மெல்ல அணை மட்டத்தை உயர்த்துமே தவிர இறங்கு முகத்திற்கு செல்லும் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு முற்றிலுமாக நின்று விடாது. திறப்புக்கேற்ற வரத்து அமராவதியில் திறக்கப்பட்டிருக்க அளவுக்காவது தண்ணீர் வந்து தொடர்ந்து அதே அளவு பராமரிக்கப்படும் அல்லது சற்று ஏறுமுகத்துக்கு போகும். கண்டிப்பாக ஆகஸ்ட் முதல் அல்லது 2வது வாரத்தில் ஒரு நல்ல ஒரு மட்டத்தை எட்டி முழு கொள்ளளவை அமராவதி ஆகஸ்ட் 15க்குள்ளர எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன, கேட்ச்மெண்ட் ஏரியா கொஞ்சம் உள்ளே இருக்குது. அதாவது மறையூர் தான் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி. மறையூர் என்பது வால்பாறையெல்லாம் தாண்டி பரம்பிக்குளம், அதாவது எல்லாம் கொஞ்சம் கொடைக்கானலை ஒட்டி இருக்கிற காரணத்தில் இந்த பிரச்சனை. கேட்ச்மெண்ட் ஏரியாவும் கம்மினாலும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு, சீரான மழைப்பிடிப்புனால கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும் அல்லது சமநிலையில் இருக்கும். திறக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் அளவிற்கு சமமான தண்ணீர் வரும். கண்டிப்பாக அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அணை நிரம்பும் ஆகஸ்டில் கண்டிப்பாக. அடுத்தபடியாக பரம்பிக்குளத்திற்கு சோலையாறிலிருந்து மழை பிடிந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு நீர்நிலையை எட்டும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு, அதாவது கவலையை விட்டுவிட்டு மழை பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்க. பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு விவசாயிகள், பிஏபி விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். அதே போல் தேனி மாவட்ட அணைகளுக்கு ஏற்கனவே சாரல் மழை, லேசான மழை என்று நம்பிக்கை கொடுத்து மழைப்பொழிவு உயர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த 24ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை மலைகளில், கொடைக்கானல் பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை பின்மழைன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை பொழிந்து ஒரு நீர்வரத்தை கூடுதலாக்கும்.
அதே போல் முல்லை பெரியாரெல்லாம் தண்ணீர் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சாரல் மழைப்பொழிவு ஏற்கனவே அணை நிரம்பி இருக்கிற காரணம், ஓரளவிற்கு கணிசமான மட்டத்தில் இருக்கிற காரணத்தினால பெரிய அளவிலே பாதிப்பில்லை, நம்பிக்கையுடன் இருக்கலாம். அனைத்து அணைகள் விவசாயிகளும். மேட்டூரும் நம்ம சொல்லிட்டோம், ஆகஸ்ட் 3 மிக வேகமாக ஏற தொடங்கும். அதுக்குள்ளே 50 TMC எட்டிடும். அதுக்கு பிறகு அது 100 அடியை எட்டிவிடும். ஆகஸ்ட் 15 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் துளியும் கவலை வேண்டாம். அடுத்தபடியாக உள்ளடைகளை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் உள்ளணை நிரம்பாது, இருந்தாலும் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை விவசாயிகளுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதியிலிருந்து உள்ளணைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். உள்ளணைக்கு மழைப்பொழிவு கிடைக்கலோட பாசன பகுதிகளுக்கு 24ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு கூடியும். ஆனால் பெரிய அளவிலே நீர்வரத்து இப்பொழுதைக்கு உள் அணைகளுக்கு கிடைக்காவிட்டாலும் வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பான மழைப்பொழிவு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கு ப்ளஸ் தான். வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவையெல்லாம் நினைவில் கொண்டு தயவு செய்து கவலை இல்லாமல் நம்பிக்கையுடன் இருந்து வானிலை ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.